Hello, guys. So, first of all, I'm Sheikh Riaz, and thank you so much for supporting me. நான் வந்து எந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக, யாருக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக. அந்த அவேர்னஸ் யாருக்காக அப்படின்னா மெயின்லி என்ஜினியர்ஸ், அதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஷார்ட்டான வீடியோ இருக்க போது நம்ம என்ன மெசேஜோ டக்குன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு என் பேர் ஷேக் ரியாஸ் அண்ட் ஐ எம் அ டிசைன் இன்ஜினியர் அண்ட் ஐ எம் ஆல்சோ அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ டிசைன் இன்ஜினியர் இன் த சென்ஸ், நான் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்என்டியில் என்பிடியிலலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுறேன். ஸோ ஆர்ஐ அகாடமி அப்படின்ட்டு டேக் பார்த்துருப்பீங்க, ரியாஸ் அகாடமி பார்த்துருப்பீங்க. ஆர்ஐ அகாடமி தான் நம்ம இப்போ ரியாஸ் அகாடமி அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ வாட் இஸ் ரியாஸ் அகாடமி? ஏன் இந்த அகாடமி? எத்தனையோ அகாடமி இருக்குது, இதில் ரியாஸ் அகாடமி வேறு எதுக்கு அப்படின்னா, ரியாஸ் அகாடமி வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் அ நெசசிட்டி. அந்த நெசசிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, to provide basic knowledge to engineers who want to gain success in their field. சக்ஸஸ் இன் த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா மட்டும் அது நமக்கு சக்ஸஸ் கிடையாது. அந்த வேலையை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். ஆனால் அந்த வேலையிலேருந்து எப்படி க்ரோ ஆகுறதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த அகாடமியோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் ட்ரெயின் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் ட்ரெயின் பண்ணுற இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அவங்க கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பார்க்குறாங்க, என்ன மாதிரியான கரியர் க்ரோத் இருக்குது, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனியோடைய இன்சைட் கிடைக்கும். உள்ளே என்ன நடக்குது, என்ன மாதிரியான ரியல் ப்ராசஸ் இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான இன்டர்வியூஸை ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் என்ன, அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஆர்ஐ அகாடமி. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெயினர்ஸ் யாருமே வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் தெரியும், அதனால் அவங்கள நம்ம ஹையர் பண்ணியிருக்கோம், அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு யாருமே நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட நம்ம கூட ஒர்க் பண்ணுற எல்லா இன்ஜினியர்ஸுமே வந்து, எல்லா ட்ரெயினர்ஸுமே வந்து ரியல் என்ஜினியர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த கம்பெனி. அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆர்ஐ அகாடமி, ரியாஸ் அகாடமி. அண்டு இந்த வீடியோஸ் வந்து ஸோ இப்போ வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்துச்சு தானாகவே. எனக்கு பெருசாக அவ்வளோ எதுவும் தெரியாது. நானும் ஒரு 5-6 இயர்ஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை, தெரிஞ்ச கண்டென்ட்டை வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நான் பார்த்தது வந்து பசங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப மிஸ்கன்செப்ஷனில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம டிகிரி வச்சுருந்தோம் அப்படின்னா வேலை கிடச்சிரும்ன்ட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன். இன்னொன்று வந்து ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு டைம் போன பிறகு, விச் இஸ் காலேஜ் முடிஞ்ச பிறகு, நம்மக்கிட்ட நெட்வொர்க் இல்லாமல், நம்மக்கிட்ட கரெக்டான நாலேஜ், பர்ஃபெக்ட் நாலேஜ் தேவையில்லை, கரெக்டான நாலேஜ், தேவையான நாலேஜ் இல்லாமல், தேவையான ஸ்கில்ஸ் இல்லாமல். நான் எப்பயுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க. அந்த மளிகை கடையில் நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும், ஒரு 8,000 7,000 கொடுத்து ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, நீங்கள் அவனுக்கு மாதம் 8,000 தரீங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களேன், கடையை ஒழுங்காக பார்த்துக்கணும், பொட்டலம் கட்ட தெரிஞ்சிருக்கணும், எல்லா பொருளோடைய விலை கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், கஸ்டமர்கிட்ட பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு பொட்டலக்கடத்தில் வேலை பார்க்குற பையனுக்கும் சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு இன்ஜினியர், நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு போக போகிறோம். ஒரு கம்பெனி நமக்கு மாதம் 20-25,000 நம்ம மேலே செலவு பண்ண போகுது. நமக்காக இவ்வளோ செலவு பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் டிகிரியோடு போய் நிற்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா
சாரி டு சே திஸ், பட் இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன 35 பேஜ் 40 பேஜ் எழுதி பாஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த கொரோனா பேட்ச் அப்படின்னு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ முன்னாடியே நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இன்ஜினியர்ஸோடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்ஜினியர்ஸ்க்கு மதிப்பில்லைன்னு சொல்கிறவனும் பைத்தியக்காரன், வேலை இல்லைன்னு சொல்கிறவனும் பைத்தியக்காரன். இன்ஜினியர்ஸ்க்கு கரெக்டான ஸ்கில் இருந்துச்சுன்னா அவனுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியில் நீட் இருக்குது, பட் கரெக்டான ஸ்கில்லோடு இருக்காங்களா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நாலேஜ், சின்ன சின்ன ஸ்கில்ஸை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சின்ன சின்ன இன்டர்வியூஸ், ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸோட இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்கில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சீரீஸே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்டு உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் பார்க்க விரும்புகிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்க விரும்புகிறீங்க, ஸோ அதை பற்றி வேணும் உங்களுக்கு அந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், ஆர் அதை பற்றி ஒரு புது வீடியோவும் போடுறேன். அண்ட் தட்ஸ் த ரீசன். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ hope you all guys will benefit from this video. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் see you guys in the next video. Bye.